வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 8th March உடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் 8th March இஸ் செலிப்ரேட்டட் ஆஸ் இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே. ஸோ எல்லா விமனுக்கும் என்னுடைய இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே வாழ்த்துக்கள். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷனில் ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. காஷ்மீர் இஸ் பிரீத்திங் ஃப்ரீலி நவ் சேஸ் மோடி. ஸோ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஹீஸ் நவ் இன் ஸ்ரீநகர். அண்ட் ஸ்ரீநகரில் இதுதான் இவர் முதல் முறையாக போகிறாரு. அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய ஸ்டேட்ஹுட்டை ரிவோக் பண்ணதுக்கப்புறமா, அதாவது ஆர்டிகல் 370 ரிவோக் பண்ணதுக்கப்புறமா இப்போ தான் அவர் முதல் முறையாக போகிறாரு. அண்ட் ஆல்சோ இந்த 5 வருடங்களில் என்னென்னலாம் டெவலப்மெண்டல் ஒர்க்ஸ் ஸ்ரீநகரில் நடந்திருக்கு அப்படின்றத அவர் ஹைலைட் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் நிறைய கோடி ரூபாய் மதிப்பிலான நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவர் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாரு. அண்ட் அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸும் உங்களுக்கு ஹிந்து பேப்பரில் கொடுத்துருக்காங்க. கேரளா கம்ஸ் அப் வித் லாங் ஷார்ட் டேர்ம் மெஷர்ஸ் டு ப்ரிவெண்ட் மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கேரளாவில் பார்த்தோம் அப்படின்னா மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ அதிகமான கிராப் டேமேஜஸ், ப்ராப்பர்ட்டி டேமேஜஸ், அதுக்கப்புறம் டெத்ஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இப்போ ரீசெண்டாக கேபினெட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ மேன் அனிமல் கான்ஃப்ளிக்டை ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் டிசாஸ்டராக நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ நிறைய லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் மெஷர்ஸ் கொண்டு வர போகிறதாகவும் இப்போ சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்மார்ட் எலிஃபென்ட் ஃபென்சஸ், அதுக்கப்புறம் ரிமூவல் ஆஃப் அண்டர் க்ரோத் இன் ப்ரைவேட் எஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் பிளான் ஃபார் ப்ரொடெக்டிங் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பீப்புள். இந்த மாதிரி வேரியஸ் மெஷர்ஸ் இவங்க கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ட்ராப் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ கேரளாவில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5700 வைல்டு எலிஃபென்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் கிட்டத்தட்ட 30,000 எலிஃபென்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதில் 19% ஆஃப் த எலிஃபென்ட்ஸ் கேரளாவில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ 2018 to 2021 கிட்டத்தட்ட 2033 பர்சன்ஸ் ஆல் ஓவர் இந்தியா எலிஃபென்ட்ஸ்னால கொல்லப்பட்டிருக்காங்க. அண்ட் இதில் 81 ஆஃப் தி டெத் இட் ஹேப்பன்ட் இன் கேரளா, அதாவது ஒன்லி 4%. அண்ட் ஆல்சோ இந்த 4% கூட ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது டெத் அப்படின்றத தாண்டி நிறையா கிராப் டேமேஜஸ், ப்ராப்பர்ட்டி டேமேஜஸ் இதெல்லாம் நடக்கிறதுனால கேரளா மேன் அனிமல் கான்ஃப்ளிக்டை ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் டிசாஸ்டராக அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் எதுக்காக ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் டிசாஸ்டராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இதை அனௌன்ஸ் பண்ணதுனால என்ன சேஞ்சஸ் நடக்குது என்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இது நம்ம டிசாஸ்டராக அனௌன்ஸ் பண்ணலை அப்படின்னா இந்த மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இதை பார்த்துக்கிறது. அண்ட் இதை எந்த ஒரு ஆக்ட் டீல் பண்ணோம் அப்படின்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் தான் இதை டீல் பண்ணும். ஸோ ஒன்ஸ் இதை நம்ம ஸ்டேட் டிசாஸ்டராக நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியோடைய கண்ட்ரோலுக்கு கீழே இது வந்துடும். அண்ட் அதை மேனேஜ் பண்ணக்கூடிய ஆக்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஸோ இந்த ஒரு ஆக்டுக்கு கீழே ஸோ அந்த டிசாஸ்டர் டைம் பீரியடில் நம்மளால் குவிக்கராகவும் டெசிசிவாகவும் நம்மளால் டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். அண்ட் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் வரும்போது ஸோ அந்த அனிமலை கொல்லணும் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரெஷர்ஸ் கவர்மெண்ட் மேலே வரும். இப்போது அந்த ஒரு அனிமலை ட்ராங்குவலைஸ் பண்ணணும் அப்படின்னா சீஃப் வைல்ட் லைஃப் வார்டனுடைய அந்த பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ தே வில் ஆக்ட் அண்டர் தி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் சில டைம் ட்ராங்குவலைஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகும். ஸோ இதனால் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கோர்ட்டுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி நிறையா ஹேர்டில்ஸ் இருக்குது மேன் அனிமல் கான்ஃப்ளிக்டை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இப்போ ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் டிசாஸ்டராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா யார்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. அண்ட் டியூரிங் த டிசாஸ்டர் டைம் பீரியட் அந்த அத்தாரிட்டிஸ் என்ன டெசிஷன்ஸ் வேணால் எடுக்கலாம். அந்த டெசிஷன்ஸ் எந்த விதமான கோர்ட்லேயும் அதை சேலஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான பவர்ஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் டிசாஸ்டராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷனில் எடிட்டோரியல் பேஜில் கொடுத்துருக்காங்க. அ போல்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் அ சர்விக்கல் கேன்சர் ஃப்ரீ ஃபியூச்சர். அண்ட் இன்னைக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு விமென்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியா பார்த்தோம் அப்படின்னா நிறைய யூனிக்கான மெஷர்ஸ் உமனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக எடுத்திருக்காங்க. அண்ட் அதில் ஒன் ஆஃப் த மெஷர்ஸ் தான் ஹெச்பிவி வேக்சினேஷன். ஸோ இது ரிகார்டிங்கான நியூஸ் ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயும் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன்.
அண்ட் இந்த ஒரு ஆர்டிக்கலில் ஸோ இந்த செவாவேக்ஸ் அண்ட் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்தியாவுடைய இன்ட்ரம் பட்ஜெட் 2024-25 பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் விமனுடைய அந்த வேக்சினேஷன் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் நாங்கள் எடுப்போன்றதை சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூவின் போர்ட்டல் வந்துட்டு லான்ச் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த யூவின் போர்ட்டல் வந்து எதுக்காக அப்படின்னா, ஆல் ஓவர் தி இந்தியா இம்யூனைசேஷனுடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளால் எலக்ட்ரானிக் ரெஜிஸ்ட்ரி வந்துட்டு நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். அதுதான் வந்துட்டு யூவின் போர்ட்டல். ஸோ இதை வந்துட்டு நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ நிறைய உமன் இன் தி ஏஜ் ஆஃப் 9 to 14 years ஸோ இவங்களை வந்துட்டு வேக்சினேஷன் கவர்க்குள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமில் இந்த ஹெச்பிவி வேக்சினை வந்து இணைக்க போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ தீஸ் ஆல் தி ரீசன்ட் மெஷர்ஸ் தட் இந்தியா ஹேஸ் டேக்கன். இப்போ குளோபல் லெவலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.27 lakh கேசஸ் வந்து சர்விக்கல் கேன்சர்ஸ் வருது. அதே மாதிரி 80,000 டெத் வந்துட்டு ஆனுவலாக ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. பர்டிகுலராக வந்துட்டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்ன ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம் அப்படின்னா 90-70-90 டார்கெட் பை 2030. ஸோ இதையும் நான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே நான் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ 90 டார்கெட் அப்படின்றது என்னன்னா 90% கேர்ள்ஸை வந்துட்டு நம்ம ஹெச்பிவி வேக்சின்ஸ்னால ஃபுல்லாக நம்ம வேக்சினேட் பண்ணணும் ஆஃப் தி ஏஜ் ஆஃப் 15 years. அண்ட் 70% டார்கெட் அப்படின்றது வந்து ஸோ 70% ஆஃப் த உமன் தே ஹாவ் டு அண்டர்கோ சர்விக்கல் கேன்சர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 35 yearsல எடுக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா 45 yearsல எடுக்கணும். அண்ட் அடுத்து 90% டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா சர்விக்கல் கேன்சரை டிடெக்ட் பண்ணதுக்கப்புறமா 90% ஆஃப் த உமனை நம்ம வந்துட்டு ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது அடுத்த 90% டார்கெட். ஸோ அக்ராஸ் தி வேர்ல்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓவர் 100 கண்ட்ரீஸில் இந்த ஹெச்பிவி வேக்சினேஷன் ப்ரோக்ராம்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அங்கே வந்துட்டு சர்விக்கல் கேன்சருடைய இன்சிடென்சஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு நிறைய ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டடீஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து இந்த ஹெச்பிவி வேக்சின்ஸ் கொண்டு வந்திருக்காங்களோ ஸோ அங்கே வந்துட்டு இதனுடைய ப்ரிவலன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது உமன் பார்ன் பிட்வீன் 1988 and 1996. ஸோ இவங்களில் யாரெல்லாம் வந்துட்டு 12 and 13 ஏஜஸில் வந்து இந்த ஹெச்பிவி வேக்சின் வாங்கியிருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு எந்த விதமான சர்விக்கல் கேன்சர் ப்ராப்ளமும் வந்துட்டு டிடெக்ட் பண்ணலை அப்படின்றத ஒரு ஸ்டடியில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து ஆஸ்திரேலியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஹெச்பிவி வேக்சினேஷனை கேர்ள்ஸுக்கு 2007 வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதே மாதிரி இது வந்துட்டு 2013 பாய்ஸுக்கும் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆஸ்திரேலியா இன் தி பாத் டு எலிமினேட் இந்த சர்விக்கல் கேன்சர் பை 2035. ஸோ இவங்க வந்துட்டு ஃபார்வர்டாக போயிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ 11 சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ரீஜன் கண்ட்ரீஸில் 6 கண்ட்ரீஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹெச்பிவி வேக்சின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் வரும் அப்படின்னா இட் இஸ் பூட்டான், இந்தோனேஷியா, மால்தீவ்ஸ், மியன்மார், ஸ்ரீலங்கா, அதுக்கப்புறம் வந்துட்டு தாய்லாந்து. ஸோ இதில் பூட்டான் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு லோ மிடில் இன்கம் கண்ட்ரி. ஸோ இங்கே தான் வந்துட்டு நேஷன் வைட் ஹெச்பிவி வேக்சினேஷன் ப்ரோக்ராம் வந்துட்டு ஃபார் கேர்ள்ஸ் 2010 வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பாய்ஸுக்கு வந்துட்டு 2021 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ தே ஹாவ் அச்சீவ்ட் 95% ஆஃப் தி கவரேஜ். அண்ட் அடுத்து ப்ரோக்ராம் அசஸ்மெண்ட் அண்ட் ரிசர்ச் வந்து பூட்டானில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஹெச்பிவி அதாவது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸுடைய ப்ரிவலன்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத திம்பு அதாவது பூட்டானில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்தியாவில் இது ரிகார்டிங்காக என்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி பட்ஜெட்ரி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இண்டிஜினஸான குவாட்ரி வேலண்ட் வேக்சின் அதாவது செர்வா வேக் ஸோ இதை வந்துட்டு ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்க்கு அகேன்ஸ்டான வேக்சினை நம்மளுடைய இந்தியாவில் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ டெவலப் பண்ணது வந்து சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியோட கொலாபரேட் பண்ணி இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனுடைய ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டோஸுக்கு 2000 ரூபாய் வந்துட்டு ஆகும். ஸோ மற்ற கண்ட்ரீஸில் அவைலபிளாக இருக்கக்கூடிய வேக்சின்ஸை விட இந்த செர்வாவேக் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப சீப்பரான வெர்ஷன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ சிக்கிமில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மாடல் இருக்குது. ஸோ வேக்சினேஷனுக்கு நம்மளுக்கு மெயினான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதிகமான அவேர்னஸ் நம்ம வந்துட்டு மக்கள் மத்தியில் கொண்டு வரணும். ஸோ இதை எஃபெக்டிவாக சிக்கிமில் பண்ணியிருக்காங்க.
அதாவது டார்கெட்டட் எஃபர்ட்ஸ் டு எஜுகேட் டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பேரண்ட்ஸ், கேர்ள்ஸ், ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், மீடியா இதெல்லாம் வந்துட்டு அங்கே ரிகரஸாக பண்ணியிருக்காங்க. ஸோ தட் 2018 சிக்கிமில் பார்த்தோம் அப்படின்னா 97% வேக்சின் கவரேஜ், அதாவது ஹெச்பிவி வேக்சின் கவரேஜ் வந்து சிக்கிமில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம முன்னே எடுத்துக்காட்ட நம்ம எடுத்துக்கிட்டு ஆல் ஓவர் இந்தியா இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல நம்மளுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்க போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு வேக்சின் ஹெசிடென்சி, அதாவது மக்கள் முன் வந்து வேக்சின்ஸ் போட மாட்டாங்க, வேக்சின் ஹெசிடென்சி. அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா என்ஷூரிங் ஈக்விட்டபிள் அசஸ், இது ரெண்டு வந்துட்டு மெயினான சேலஞ்சஸாக இருக்க போகுது. ஸோ இதுக்கான வே ஃபார்வர்டு என்னவா இருக்கும் அப்படின்னா, ஸோ அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது அண்ட் ஹெல்த் எஜுகேஷன் வந்துட்டு ப்ரமோட் பண்ணுறது. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் மீடியா, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ஒர்க் ஷாப் அண்ட் டிஃப்ரெண்ட் சேனல்ஸில் நம்ம வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணுறது. அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், கம்யூனிட்டி பார்ட்னர்ஸ், ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ், சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன், ஸோ இவங்களோட நம்ம கொலாபரேட் பண்ணி வேக்சின் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்போடு நம்ம வந்துட்டு இணையிறதுனால நம்மளால் அசஸபிளாக வேக்சின் சர்வீசஸ் நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸும் உங்களுக்கு ஹிந்து பேப்பரில் கொடுத்துருக்காங்க. கேபினட் அப்ரூவ்ஸ் 10,372 crore AI கார்பஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக யூனியன் கேபினட் வந்து இந்தியா AI மிஷன் இதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான அவுட்லே எவ்வளோ அப்படின்னா 10,372 crore ஃபார் தி நெக்ஸ்ட் 5 years. ஸோ இந்த இந்தியா AI மிஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இவர் வந்து 2023 நியூ டெல்லியில் நடந்த குளோபல் பார்ட்னர்ஷிப் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், GPAIன்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க, இந்த சம்மிட்டில் இவர் என்ன அனௌன்ஸ் பண்ணாரு அப்படின்னா, இந்தியா ஸ்பெசிஃபிக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷனை நாங்கள் வந்துட்டு லான்ச் பண்ணுவோன்றதை சொல்லியிருந்தாங்க. இதை இப்போ கேபினட் ஃபார்மலாக அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இந்தியா AI மிஷன், ஸோ இது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியா AI இண்டிபெண்டன்ட் பிஸ்னஸ் டிவிஷன் அண்டர் டிஜிட்டல் இந்தியா கார்பரேஷன், DIC, that is the Ministry of Electronics and Information Technology. ஸோ இவங்களுக்கு கீழே தான் இதை பண்ண போகிறாங்க. அண்ட் இவங்களுடைய மெயினான ஒர்க் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, to establish a computing capacity of more than 10,000 graphics processing units, GPUs. அது மட்டும் இல்லாமல் to help develop foundational models trained on data sets covering major Indian languages for priority sectors like healthcare, agriculture, அதுக்கப்புறம் governance. அது மட்டும் இல்லாமல் AI curation units வந்துட்டு 50 line ministries and AI மார்க்கெட் பிளேஸ் வந்துட்டு டிசைன் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடலில் கொண்டு வர போகிறாங்க வித் 50% வயபிலிட்டி கேப் ஃபண்டிங். ஸோ இதுக்கான டோட்டல் அவுட்லே வந்துட்டு 10,372 crores. இதில் rupees 4,564 crores வந்துட்டு it has been earmarked for building computer infrastructure. So this is all about India's AI mission. So this is all about today's current affairs. And நாளைக்கு இன்னொரு set of current affairs ஓட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then keep watching our channel. Thank you.